ஒசூர் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 1200 மதுபான குவார்ட்டர் பாட்டில்கள் பறிமுதல் செய்து மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வழியாக காரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கர்நாடக மாநில மது பாக்கெட்டுகள் கடத்தப்படுவதாக தேசிய போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவினர் ஒசூர் மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் ஒசூர் அடுத்த பேரண்டப்பள்ளி என்னும் இடத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது கிருஷ்ணகிரி நோக்கி வந்த காரினை சோதனை செய்தனர். அப்போது காரில் 1200 கர்நாடக மாநில மது பாக்கெட்டுகள் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. காரில் இருந்த திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த புவனேஷ், சிலம்பரசன், சந்துரு ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நண்பர்களான 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மச்சக்காலை சரக்கு வாகன ஓட்டுநராகவும் பிரபு ஆட்டோ ஓட்டுநராகவும் பணியாற்றி வருகின்றனர். நண்பர்களான இருவரும் நேற்று இரவு செட்டியப்பட்டியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு இரவு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது நோட்டம்பட்டி அருகில் மதுரையில் இருந்து தேனி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மச்சக்காலை பிரபு ஆகிய இருவரும் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி தாலுகா காவல் நிலைய போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கல்வராயன் மலையில் ஒரே இடத்தில் 18 பேரலில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சாராய ஊழல் கண்டுபிடித்து அழிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள சிறுகளூர் வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக சாராய ஊழல் பதுக்கி வைத்திருந்தனர். இதுபற்றிய தகவல் அறிந்த தனிப்பிரிவு போலீசார் அப்பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து அங்கு 18 பேரல்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5400 லிட்டர் சாராய ஊழலை போலீசார் கண்டுபிடித்து சம்பவ இடத்திலேயே கொட்டி அழித்தனர். பெரியபாளையம் அருகே கோவிலின் பூட்டை உடைத்து 2 சவரன் நகை ரூபாய் 10,000 முண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆத்துப்பாக்கம் பகுதியில் அருள்மிகு சுந்தரநாயகி அம்பாள் உடனுரை ஆதிபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. அண்மையில் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று வழக்கம் போன்று கோவிலை பூட்டிவிட்டு இன்று காலை கோவிலை திறக்க வந்தபோது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது அம்மன் கழுத்தில் இருந்த 2 சவரன் தாலி போட்டு உண்டியல் பணம் ரூபாய் 1000 திருடப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு நடைபெற்ற கொள்ளை சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டிமடம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே சூனாபுரி கிராமம் வீரனார் கோவில் தெருவை சேர்ந்த லோகநாதன் என்பவர் வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இந்நிலையில் இவர் தனது மோட்டார் சைக்கிளில் சொந்த வேலையின் காரணமாக விருத்தாசலம் சென்றுவிட்டு வீடு திரும்பினார். அப்போது ஆண்டிமடம் சாலையில் ஆத்துக்குறிச்சி செக் போஸ்ட் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த கார் ஒன்று லோகநாதன் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிமடம் போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுபற்றி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.